கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நோய் கண்ணு, நொல்ல கண்ணு, நல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு, கண்ட கண்ணு, முண்ட கண்ணு, கருதி கொட்டும் எல்லா கண்ணும் கண்ட பிடி தொலையட்டும், கழுகு போல வெடிக்கட்டும், நல்லதெல்லாம் நடக்கட்டும், நாடு காடு செழிக்கட்டும். வாழ்க்கையில யாராவது இன்னைக்கு பெரிய ஆளா இல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க அப்படின்னா அவங்க கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இன்னும் மோட்டிவேஷனலா இருக்கும். நம்ம ஒர்க் பண்ற ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே சேலஞ்சிங் தான். அதுல நம்ம கண்ணுக்கு தெரியுற 2 ஃபீல்ட்னா ஒன்னு சினிமா, இன்னொன்னு பாலிடிக்ஸ். இது ரெண்டிலுமே எக்ஸல் பண்ண ஒருத்தர்னா அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் தான். 1952ல ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில KN அழகர்சுவாமி நாயுடுக்கும் ஆண்டாள் அப்படிங்கிறவங்களுக்கும் பிறந்த விஜயகாந்தோட நிஜ பெயர் விஜயராஜ். சின்ன வயசுல இருந்தே சினிமா பாக்குற ஆர்வம் அதிகமா இருந்ததால படிப்பை பாதியிலே விட்டுட்டு 1978ல இனிக்கும் இளமை அப்படிங்கிற மூவில கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு ஃபேமிலி மெம்பரா, ஒரு வில்லேஜரா, போலீஸா பல கேரக்டர்ஸ்ல நடிச்சு அந்தந்த ரோல்ஸாவே வாழ்ந்தாருன்னே சொல்லலாம். தன்னோட கேரியர் முழுக்க நடிச்சு தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்திலையும் இவரோட படங்கள் டப் பண்ணப்பட்டிருக்கு. 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச இவர் இந்த வருஷத்தோட சினிமா துறையில 40 ஃபுல் இயர்ஸ கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. தான் சொல்ல வர கருத்துக்களை தன்னோட படங்கள்ல முக்கியமான டயலாக்ஸா கூட பேசியிருக்காரு. அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லக்கூடாது இன்னொன்னு இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே. 2005ல பாலிடிக்ஸ்ல என்டர் ஆன விஜயகாந்த் மக்களுக்கு நல்லது செய்ய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதாவது தேமுதிக கட்சி ஆரம்பிச்சு நிறைய எலெக்ஷன்ஸ்ல நின்னு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்திருக்காரு. சினிமா அப்புறம் பாலிடிக்ஸ்னு 2 எக்ஸ்ட்ரீம்ஸையும் பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரசியல் தலைவரா இருந்துட்டு வராரு. இது அவரோட ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஆஸ் அ ஹியூமனா அவர் நிறைய நல்ல விஷயங்களை சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி, இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்கும் சரி பண்ணியிருக்காரு, இன்னும் பண்ணிட்டும் இருக்காரு. நான் எப்போ என் நண்பனை பத்தி பேசுறதுனால முதல்ல சொல்ற வார்த்தை, திரையுலகில் அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இன்னைக்கு இருக்கிற நடிகர் சங்கம் சக்சஸ்ஃபுல்லா இயங்க இவர் ஒரு மிகப்பெரிய காரணம். எல்லாரும் வீட்டுக்கு போறாரு. இளைய தளபதிக்கு தன்னோட படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்தது. இன்னைக்கு அவர் இளைய தளபதியா விஜயா நம்ம முன்னாடி இருக்காரு. இன்னைக்கும் அவர் வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்ல முடியாதவங்களுக்கு ஃப்ரீ அன்னதானம் கூட நடந்துட்டு இருக்கு. புரட்சி தலைவரை போல அவருடைய பெயர் சொன்னால் உடனே உணவு, அவர் ஆபீஸ்க்கு போனா உணவு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் நானும் அதே ராஜபாதர் ஆபீஸ்க்கு போயிருக்கேன். வெறும் சாப்பாட்டுக்காகவே போயிருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாம தமிழ்நாடா இருக்கட்டும் இல்ல நாட்டோட எந்த பகுதியிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிதி கொடுக்கறது எப்பவுமே விஜயகாந்த் சார் தான். ஏன் சமீபத்துல கேரளா பிளட்ஸ்க்கு கூட 1 கோடி ரூபாய் நிதி உதவி செஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியால எந்த மூலையில ஒரு கஷ்டம் வந்தாலும் முதல் நான் கூட அவர்தான் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைன்னா எக்கச்சக்கமா தூக்கி கொடுத்துருவாரு. எங்களுக்கெல்லாம் பெரிய சிரமமா போரு. எவ்வளவுப்பா கொடுத்தாரு, அவர் எவ்வளவு கொடுத்தாரு, எப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் 10 லட்சம் கொடுத்தாரு. 10 லட்சம் இன்னைக்கு என்ன யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 1 கோடிக்கு மேல கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்க இருக்க மாட்டார், கண்டிப்பா கொடுத்துருவார். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செய்தியே வரும். இப்ப எங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா போயிடும். என்னடா இவ்வளவு கொடுத்தாரு, நம்ம ஓரளவுக்காவது கொடுக்கணும்னு சொல்லி. அதனால்தான் சொல்ற, திரையுலகில் அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை சொல்லி கெடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சகாப்தம் திரு விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாளான இன்னைக்கு இதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது தொடர்ந்து செஞ்சு இன்னும் பல உயரங்களை தொடரணும்னு SV Film Factory சார்பா வாழ்த்துறோம். A very happy birthday to Captain விஜயகாந்த் sir. ஜெய் ஹிந்த்.